அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. இயேசுவில் பிரியமுள்ள உறவுகள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம். பக்தி மனோபாவம், சீடத்துவ மனோபாவம் என்ற இரு மனநிலைகளை கொண்ட மனிதர்கள் எல்லா மதங்களிலும் வேர் பிடித்திருந்தாலும் நமது கத்தோலிக்க விசுவாசத்தில் இந்த இரண்டு படிநிலைகளுக்கும் தேவையான தகுதி நிலையை நம் மீட்பரே விளக்கி இருப்பது கூடுதல் தெளிவை கொடுக்கிறது. அன்றாடம் அதிகாலை எழுந்து மூவரு இறைவனுக்கு பலி ஒப்பு கொடுத்து திருப்பலி தினம் கண்டு நன்றியும் புகழ்ச்சியும் ஆராதனையும் தினம் செலுத்தி தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் இறை பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு பாவம் குறைத்து தர்மம் சில செய்து வாழ்க்கையை நகர்த்துவது பக்தி மனநிலை கொண்ட விசுவாசிகளின் ஒரு எளிய வாழ்க்கை சித்தாந்தம். இதில் நிச்சயம் விசுவாசம் காக்கப்படும், ஆனால் வளர்க்கப்படுமா என்றால் நிச்சயம் இல்லை. நமது கத்தோலிக்க விசுவாசம் வளர்க்கப்பட, வளமாக்கப்பட இந்த மனநிலையை கடந்து சீடத்துவ மனநிலைக்கு செல்வதே ஒரே வழி. இந்த வழியை கையாள வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கின்ற ஒரே கடவுளை மூவரு ஆட்களை இறுக பற்றி கொள்வதோடு அவர் வாய் வார்த்தை இறை வார்த்தை வாசித்து தியானித்து வாழ்வாக்குவதே மேல்நோங்கிய நிலை. அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு என்கிறது இன்றைய முதல் வாசகமான தூய பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகம். ஆம், அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. ஆனால் இந்த அன்பை யாருக்கு கொடுக்கிறோம் என்பதிலே இருக்கிறது அதன் கணக்கு. என் சொந்தம், சுற்றம், உறவு, உடைமை என்ற குறுகிய பிணைப்பு நிலையில் நாம் வாரி இறைக்கும் எந்த அன்பிலும் எத்தகைய தர்மங்களிலும் இயேசுவின் திருவரிகளுக்கு முழுமை கொடுக்க இயலுவதே இல்லை. நம்மை நம்மிலிருந்து விடுதலையாக்கி கொள்ள கூறுகிறார் ஏசாண்டவர். கிறிஸ்துவின் பொருட்டு சொந்தம் கடந்த அன்பை, உயிர் துறக்கும் துணிச்சலை, சிலுவை சுமக்கும் மன வலிமையை, உடைமை விட்டுவிடும் சீடத்துவத்தை மனமோந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஏசாண்டவர் சற்று அதிர்வு நிறைந்த வார்த்தைகளால். தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்றே சொல்லிவிடுகிறார். தனக்கு மிஞ்சினதே தானமும் தர்மமும் என்ற உலக தர்க்கத்தில் ஏனோ இயேசு ஆண்டவரால் ஒத்துப்போக முடிவதே இல்லை. உள்ளதையெல்லாம் கொடுத்த ஏழை கைம்பண்ணே எப்பொழுதும் அவர் பார்வையில் பரிசை பெறுகிறாள். மிக தெளிவான சீடத்துவம் எது என்பதை சொல்லிவிட்ட இயேசு ஆண்டவரிடம் சீடத்துவத்தை ஏற்றிருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ளும் நபர்களிடமிருந்து நிச்சயம் கணக்கு கேட்கப்படும். எல்லை கடந்த அன்பை பயிர் செய்து திருச்சட்டத்தின் நிறைவை நோக்கிய நிலை வாழ்வை நோக்கி நமது பயணம் இருக்கிறதா? சிலுவை நிச்சயம் கடினம்தான், சுமைதான். எல்லாம் உமக்காக என்று இயேசுவை நோக்கி நடக்க தயாராகிவிட்டால் அழிக்க வரும் எதிர் சக்தியே நம்மிடம் அரவணைப்பு தேடும் நிலையையும் அனைத்தையும் அவருக்காக இழக்க துணியும் துணிவையும் அவரே ஏற்படுத்தி தருவார். இந்த மனோபாவம் கோபுரம் கட்டுவதை காட்டிலும் மிக பெரிது. துணிந்து விட்டால் மட்டும் போதும். எல்லாம் வல்லவர் நம் அருகில் அமர்ந்து நமக்காக திட்டம் வகுத்து நம்மை வழி நடத்துவார். அப்பொழுது கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி நம் மீது தங்கும். ஏசாண்டவரே, உம் சிலுவை சுமக்க உம் சீடராய் வலம் வர துணிந்திருக்கும் எங்களை ஆசீர்வதித்து எங்களை சோதனைக்கு விழவிடாமல் தீமைகளிலிருந்து விடுவித்து காத்தருளும். ஆமேன்.